அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட மற்றும் அது அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட A to Z தகவல்கள் வந்து கொடுத்துக்கிட்டு வரோங்க. இப்போ ஜேஇஇ செஷன் 1க்கான அப்ளிகேஷனுங்கிறது க்ளோஸ் ஆக போகுது. அதாவது நவம்பர் 22 மாலை 5 மணியோட எல்லாமே க்ளோஸ் ஆயிருங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது சம்மந்தமாக நிறைய பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட டவுட்ஸ் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களும் சில டவுட்ஸ் கேட்குறாங்க. ப்ளஸ் என்னென்ன மிஸ்டேக்லாம் அப்ளிகேஷனில் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்க்கெலாம் என்ன சார் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ண முடியுமா, இல்லை நான் இது வரைக்கும் எனக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் வந்து வாங்குறதுல ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து இது வரைக்கும் அப்ளையே பண்ணாமல் இருக்கேன், என்னால் புதுசாக அப்ளை பண்ண முடியுமா, இது மாதிரி உங்களுடைய JEE அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்குமான ஒரே பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய தவறுகள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கல, கம்யூனிட்டியை மாற்றியும் போட்டிருக்காங்க. உண்மையாலுமே OBC NCL எலிஜிபிள் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் ஜென்ரலில் போய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கோம் சார், நேமில் மிஸ்டேக் இருக்குது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸில் மிஸ்டேக் இருக்குது, தென் சேலரி ரேஞ்சஸ் இன்கம் ரேஞ்சஸில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் பெற்றோர்கள் விண்ணப்பித்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கேட்குறாங்க. ரெண்டாவது இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இன்னும் நான் வந்து OBC சர்டிஃபிகேட் வாங்கலை சார், இன்னும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை, நான் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா டேட் வேறு நெருங்குது, இதுக்கு என்ன தான் சார்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ். ஒரு பேரண்ட்டெல்லாம் ரீசெண்டாக ஃபோன் பண்ணி அழுதுட்டாங்க, சார் நான் வந்து தப்பான டீட்டெயில் அப்லோட் பண்ணிட்டேன், என் பையன் லைஃபே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோலாம் கவலையே படவே தேவையில்லை. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த JEE எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட வாங்குகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபார் அன் வெரிஃபிகேஷன். முதல்ல அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரு பதில், தெளிவான பதில்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அத்தனை டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிங்களா, ட்வின்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்டா, உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் ரேஞ்ச் என்ன, அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, இத்தனை டீட்டெயில்ஸுமே கேட்குறாங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் போய் ஹெல்ப் பண்ண போகுதான்னு கேட்டால் கிடையாதுங்க. இது எல்லாமே ஒரு சர்வே தாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா NTA சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி சார்பாக இத்தனை டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் அன் JEE, நீட் எக்ஸாமுக்கும் வந்து நீட் எக்ஸாம் மற்றும் எல்லா விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இது வந்து அவங்க ஒரு சர்வேவாக வச்சுக்கிடுவாங்க. உங்களுடைய JEE செஷன் 1 முடிஞ்சதுக்கப்புறமேல்ட்டு ஒரு டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. செஷன் 2 முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த JEE ஃபேஸ் 1 வந்து இந்தியா முழுக்க இத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த 10 லட்சம் பேர்த்தில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இத்தனை பேர், ஆந்திர பிரதேஷ் சேர்ந்தவங்க இத்தனை பேர், டெல்லியை சேர்ந்தவங்க இத்தனை பேர் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. அது போக இந்த ஒரு 10 லட்சம் பேர்த்தில் ஜென்ரல் கேட்டகரியில் இத்தனை பேர், OBC NCL கேட்டகரியில் இத்தனை பேர், SCயில் இத்தனை பேர், EWSயில் இத்தனை பேர், STயில் இத்தனை பேர், இப்படி அவங்களோட சர்வே டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்காக தான் முதல்ல உங்கள்கிட்ட வாங்குறாங்க. இப்போ அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் சர்வே டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்கன்னா எதுக்கு எங்களோட இன்கம் ரேஞ்சஸ்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சர்வேயில் வந்து ஒரு விஷயங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு இந்த JEE அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலேயே இத்தனை குளறுபடிகள், இத்தனை பதட்டமே படவே தேவையில்லைங்க. சரிங்களா? உங்களுடைய நோக்கங்கிறது உங்கள் பையனோ பொண்ணோ JEE எக்ஸாம் நல்லா எழுதுனா மட்டும் போதும். நம்ம எல்லாத்தையுமே எங்கே கொண்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்கில் பார்த்துக்கலாம். ஏன்னா ஜோசா கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நீங்கள் ஒரிஜினலாக எல்லாமே அப்லோட் பண்ணவே போகிறீங்க. சரிங்களா? அங்கே தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவீங்க, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவீங்க, அவங்க கேட்கக்கூடிய 12th மார்க் ஷீட்டே அங்கே தாங்க போய் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து இவ்வளோ பதட்டமும் படவும் தேவையில்லை. ரெண்டாவது விஷயம், சார் நான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் தப்பாக அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், கேட்டகரியே மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், ஒன்றும் கவலையே பட வேண்டாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் தவறுகள் இருக்கட்டும் உங்கள் அப்ளிகேஷனில். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க அப்ளிகேஷனை. அதை முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து
ஃபீல் பண்ணி பேசின ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் என் பையனோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமோ, என் பொண்ணோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமோ, எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அப்ளிகேஷன் எக்காரணத்தை கொண்டும் ரிஜெக்ட் ஆகாதுங்க. முதல் விஷயம், மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுபோக அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஜனவரி மாதத்தில் வந்து ஃபஸ்ட் வீக்லேயே வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன், இல்லை டிசம்பரோட கடைசி வீக்கில் வந்தாலும் வரும். இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் என்னென்ன தவறுகள்லாம் அந்த அப்ளிகேஷனில் பண்ணி வச்சுருந்தீங்களோ அத்தனையுமே அந்த அப்ளிகேஷன் விண்டோ கரெக்ஷன் விண்டோவில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பேரண்ட்டும் பதட்டப்படாதீங்க. தப்பான டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், எதை பற்றியும் ஒன்றும் ஒரே பண்ணிக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கிறது அப்ளிகேஷன் ஆல்ரெடி போட்டவங்களுக்கு, அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணதில் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு. இப்போ அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் வந்து சார் இது வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அலையிறேன் சார், இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அலையிறேன் சார், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் வந்து இன்னும் 3 நாள் தான் இருக்குது, அப்ளை பண்ணலாம் முடியுமா முடியாதுங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு பதில் தெளிவாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது உங்கள்கிட்ட நம்ம ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் இருக்குங்க, இங்கிலீஷில் இல்லாமல் இருந்திருக்கும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த வருஷத்துக்கான ஓபிசி என்சியில் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அப்ளை பண்ணாமல் நான் வந்து வெயிட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வெயிட் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட நார்மலாக என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், எம்பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், எஸ்சி சர்டிஃபிகேட் ஆகட்டும், எஸ்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், அதோட டீட்டெயில்ஸை மட்டும் வச்சு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். அதுமாதிரி அந்த ஆதார் நேம் மிஸ்மேட்ச் இஷ்யூக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ஜேஇஇ சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை ரிலேட்டடான விஷயங்களுக்கான அத்தனை வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும். ஓபிசி என்சிஎல் வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜிஓ இருக்குது. அந்த ஜிஓவும் எனக்கு இண்டிவிஜுவலாக கேட்டவங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். அது வேணுங்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சார் நான் இது வரைக்கும் எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கலை, இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கலை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோங்கிறது ஓப்பன் ஆகும். இன்னும் 1 மாதத்தில் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே என்னென்னலாம் சரி பண்ணிக்க முடியுமோ, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாருமே குழப்பிக்கிறது இந்த கேட்டகரியில் தான். அதாவது ஓபிசி என்சிஎல், ஜென்ரல், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி. சரிங்களா? இப்போ எனக்கு ரீசெண்டாக பேசின ஒரு பேரண்ட்டு கிட்டத்தட்ட அவங்க அழுதுட்டாங்க. எடுத்த உடனே அழுதுட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் வந்து பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாங்க. எந்த டீட்டெயில்ஸுங்க அப்படின்னு கேட்குறப்ப 2023 தான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன், அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓபிசி என்சிஎல்ங்கிற இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்ளை பண்ண தமிழ்நாட்டை சேர்ந்த பெரும்பாலான பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டுங்கிறது மார்ச் 31, 2025 வரைக்கும் மட்டும்தான் செல்லுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு மட்டும்தான் செல்லும். நீங்கள் ஏப்ரல் 1 மேலே ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புதுசாக திருப்பி இன்னொரு ஓபிசி என்சிஎல் வாங்க தான் போகிறீங்க. அப்போ சர்டிஃபிகேட் நம்பர் மாற தான் போகுது, இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி மாற தான் போகுது, இஷ்யூ பண்ண டேட் மாற தான் போகுது. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க. ஒருவேளை டீட்டெயில் தப்பாகவே இருந்தால் கூட சரி பண்ணிக்கலாம் கரெக்ஷன் விண்டோவில். அதேமாதிரி இது வரைக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்காதவங்க யோசிக்கவே வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நார்மலாக தமிழ்நாட்டில் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல உங்கள் பையனையோ பொண்ணையோ எக்ஸாமுக்கான கான்சன்ட்ரேஷனில் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே இப்போயே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அப்ளிகேஷன் தப்பு பண்ணிட்டேன், அப்ளிகேஷனில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுமோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுல ப்ராப்ளம் இருக்குதோ, இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜேஇஇ எக்ஸாமோட கான்சன்ட்ரேஷனுங்கிறது குறையுதுங்க. எனக்கு நிறைய பேரண்ட்ஸை பார்க்குறப்பவே, ஏன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் உங்கள் பசங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் உங்கள் குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்கள் குழந்தைங்க முன்னாடி வருத்தமே படவே வேண்டாம். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. முதல் விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். 2வது விஷயம், என்ன சர்டிஃபிகேட் இல்லைனாலும் முதல்ல அப்ளை பண்ணுங்கள், பின்னாடி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இந்த
ஜேஇ எக்ஸாம், ஜோசா கவுன்சிலிங் இது சம்மந்தமாக எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். அட் த டைம் ஆஃப் தி கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய கல்வியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரி, இந்த இதை வந்து சர்வீஸாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து இப்போதைக்கு ரொம்ப எக்ஸாம் அப்ளிகேஷனை பற்றியும் கவுன்சிலிங்கை பற்றியும் ரொம்பலாம் வந்து கவலை வருத்தமே படவே வேண்டாம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், அதிகப்படியான மாணவர்கள் என்ஐடிஸ் ஐஐடிஸில் போகணுங்கிறதா இங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஆசை. உங்களோட வேலை பேரண்ட்ஸாக வந்து நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களோட வேலைங்கிறது உங்கள் பையனையோ பொண்ணையோ எக்ஸாமில் அதிகப்படியான பர்சன்டேஜில் மட்டும் வாங்க வைங்க. ரிமைனிங் வேலையை நம்ம வந்து ஜோசா கவுன்சிலிங் ஜூன் மாதம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம் ஜேஇஇ எக்ஸாமை பற்றியே அப்ளிகேஷனை பற்றியே கவலைப்பட வேண்டாம். ஒரு வேளை ரிஜெக்ட் ஆச்சுன்னா கவலையே வேண்டாங்க. செஷன் 2க்கு புதுசாக ஓப்பன் ஆகும். செஷன் 2ல் போய் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு எக்ஸாம் எழுதாமல் போகிறதுனால எந்த ஒரு நஷ்டமும் நம்மளுக்கு ஆக போகிறது கிடையாது. ஸோ இதுதான் என் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரே பதில். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அப்ளை பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, கரெக்ஷன் விண்டோ லாஸ்ட் ஆப்ஷன், அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜேஇஇ எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம்ஸ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் த கவுன்சிலிங், இது சம்மந்தப்பட்ட A to Z தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்கும். தேங்க்யூ.